தளபதி விஜய் இன்னைக்கு புதுசா அமைச்சர்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதில என்ன ஹைலைட்னா, நெறைய பேர் இளைஞர்கள் தாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, முதியோர் இல்லமா இருந்த அரசியல் களம் இன்று இளையோர் இல்லமா மாறி இருக்குதுங்க. அதோட இல்லங்க, பெண்கள் 4 பேர அமைச்சராக்கியிருக்கிறார். இதில அமைச்சரவையில பட்டியலினத்தவர்கள் 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கிறார் பாருங்க. அப்புறம் அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி அமே ரமேஷ் எம்எல்ஏவா இருந்தவரு, இப்ப அமைச்சரா பொறுப்பு குடுத்துருக்காங்க. ரமேஷ் ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து பிறந்தவருங்க. அவங்க அம்மா இன்னமும் வேற வீட்ல சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ரமேஷ் ஒரு சமீபத்தில சொன்னாரு, எம்எல்ஏவா பதவியேற்க போனப்ப அவங்க அம்மாவ "நீங்களும் வாங்கம்மா, நான் பதவி ஏற்கிறத பார்க்க" அப்படின்னு கூப்பிட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா, "இல்லப்பா நான் சமைக்கிற வீட்ல லீவ் குடுக்க மாட்டாங்க. நான் சமைக்க போகணும். நீ போயிட்டு வாப்பான்னு" சொல்லி அவங்க அம்மா பதவி ஏற்றத கூட பார்க்கலையாங்க. அந்த ரமேஷ்க்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி குடுத்துருக்காருங்க, நம்ம தளபதி விஜய். அதேபோல கும்பகோணம் வினோத் அவருக்கும் அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்க. அவரு எப்படின்னா, கும்பகோணத்தில 30 வருஷமா ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் மாறி மாறி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அவரு இந்த ஒரு தடவ தான் இந்த வினோத்ங்கிறவரு தோற்கடிச்சிருக்கிறாரு. அதனால தான் குடுத்துருக்கிறாரு அமைச்சரா. அப்புறம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா காங்கிரஸ் கட்சி ஆளுங்களுக்கும் அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்க. ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்குன்னு சொன்னாரு. அத நிரூபிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லங்க, அவர் கலக்கிட்டு இருக்கிறாரு. மதுக்கடை மூடி 717 கடை மூடுனாரு. அதில பார்க்கணுமே இந்த பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ரவுடிகள அரெஸ்ட் பண்ணாரு. கலக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தளபதி விஜய். ஆமாங்க. இன்னைக்கு ஜென்சி அரசியல்ல மட்டும் இல்லங்க, அதிகாரத்திலயும் கலக்க போறாங்க பாருங்க. இருக்கறதுலயே இந்த மினிஸ்டர், எம்எல்ஏ எல்லாரும் இனிமேல் அரசு ஹாஸ்பிட்டல்ல தான் சிகிச்சை பெறணுமாம். சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படியே மெய் சிலிர்த்துருச்சு. இத கேட்டோனே. அப்புறம் என்ன இனிமேலு 60, 70 வருஷமா காங்கிரஸ் ஆட்சிய பிடிக்க முடியாம, ஒரு அமைச்சர் பதவி கூட இல்லாம, அவங்க பொழப்பே இந்த கட்சிக்காக செலவிட்டவங்க. காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக்கு இவங்களோட கனவெல்லாம் நிறைவேத்திட்டாருங்க நம்ம சிஎம். அப்புறம் அம்மா உணவகத்த திரும்பவும் திறந்தாரு பாருங்க. இது ஏழை எளியவங்க யாரும் இனி பசியோட இருக்க மாட்டாங்க. பசிக்கு சாப்பாடு போடுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இது ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம் தான். இது அப்படியே த த இந்த திட்டம் தொடரட்டும்னு சொல்லி, மூடப்பட்ட உணவகத்த எல்லாம் திறந்து, எல்லார் வயித்துலயும் பால வத்துட்டாருங்க சிஎம். அவர்கிட்ட இருக்கிற சொத்து அவருக்கு போதும்னு அவர் நெனச்சுட்டாங்க. அதனால தான் இப்படி துணிச்சலா இந்த செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸா வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டா நியூஸு இது பார்த்து தொறந்தாலே ஒவ்வொன்னா அதிரடியா இருக்கு. 10 நாளைக்கே இப்படி அதிரடின்னா, இன்னும் எவ்வளோ வருஷங்கள் இருக்கு. என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல. நல்லதா பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். நெனப்போம் நல்லது தான் செய்வாரு. நீங்க வேணா பாருங்க. அவரோட எதிரிக்கு கூட அவர புடிச்சு போயிடும். நல்லது செஞ்சா எல்லாருக்கும் பிடிக்க தானே செய்யும். அப்புறம் பாருங்க, சிஎம் கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்காரு. எம்எல்ஏ, மினிஸ்டர் எல்லாம் யாரும் வேஷ்டிலாம் கிடையாது. எல்லாம் பேண்ட், ஷர்ட்டுன்னு ஸ்டைலா மாத்திட்டாரு. இன்னும் என்னென்ன செய்ய போறாரு? எப்படி எப்படிலாம் கலக்க போறாருன்னு தெரியல.